வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல். பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைவதால் டபுள் ஜாக்பாட் அடிக்க போற 4 ராசிக்காரங்க இவங்க தான். அது எந்தெந்த ராசியினர் என்பதை பற்றி பார்க்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் கிரகங்களின் தளபதியாக அறியப்படுகிறார். ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் சாதகமான நிலையில் இல்லாவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும். பல தீமைகள் காத்திருக்கின்றன. நிதி சிக்கல்கள் முதல் பலவிதமான பிரச்சனைகள் பல ராசிக்காரர்களை பாதிக்கலாம். அதே சமயம் செவ்வாய் சாதகமான நிலையில் இருப்பதால் பல நன்மைகளை அனுபவிக்கலாம். பிப்ரவரி 24 செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். செவ்வாய் கிரகத்தின் இந்த மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கப் போகின்றது. சிவராத்திரிக்கு முன் இந்த ராசியில் பிறந்தவர்களின் செல்வமும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும். அவர்கள் எந்தெந்த ராசியினர் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக மேசம். மேச ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாயின் வக்ர நிவர்த்தியால் மேச ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. அவர்களின் வாழ்க்கையில் பெரும் லாபத்தை அடைய உதவும். பல விஷயங்கள் நடக்கும். அவர்கள் வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். பணியிடத்தின் சூழல்கள் அனைத்தும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். இதனால் மேலதிகாரிகளின் பாராட்டுக்களையும் அங்கீகாரத்தையும் பெறுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது. வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். இதனால் மனரீதியான பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் பெறுவார்கள். அடுத்ததாக கடகம். கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த கிரக பெயர்ச்சியால் பல வெற்றிகளை அடைய போகிறார்கள். இதனால் அவர்கள் நிதிநிலையில் பெரும் முன்னேற்றத்தை அடையலாம். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களின் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரும். இதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்டமும் உண்டாகும். அடுத்ததாக சிம்மம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய் சிம்ம ராசியின் 11வது வீட்டுக்கு நகர்கிறார். எனவே சிம்ம ராசிக்காரர்கள் இதனால் பல நன்மைகளை அடைய போகிறார்கள். குறிப்பாக நிதிநிலையில் பெரும் முன்னேற்றத்தை அனுபவிப்பார்கள். அவர்களின் கடன் சுமை பாதியாக குறையும். இந்த பெயர்ச்சியால் அவர்களின் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும். அவர்களின் குழந்தைகளால் சில மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படலாம். வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ரிஷபம். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் இந்த கிரக பெயர்ச்சியால் அபரிவிதமான நன்மைகளை அடைய போகிறார்கள். இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தங்கள் விருப்பங்கள் பல விஷயங்களை சாதிக்கும் வாய்ப்பை பெறுவார்கள். அவர்களின் வாழ்க்கையில் நிலவி வந்த பண கஷ்டங்கள் முடிவுக்கு வரும். அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிப்பதால் மன ஆரோக்கியம் வெகுவாக முன்னேறும். அவர்கள் நீண்ட காலமாக பார்க்க ஆசைப்பட்ட ஒரு இடத்தை பார்க்க வாய்ப்புகளும் கிடைக்கும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.